ஒரு தமிழரசு கட்சியினுடைய ஒன்று கூடலிலே சுமந்திரன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களால் அந்த பேச்சை முடிப்பதற்கு முன்பாக சுமந்திரனை அந்த கட்சி உறுப்பினர்களே ஒரு மைல் பேசி அடித்து துரத்தி இருக்கிறார்கள். சுமந்திரன் அவமானம் தாங்காமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் என்று கூறப்படுகிறது. சில மாதங்களாக வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக சுமந்திரன் அவர்கள் எங்கே இறங்க வேண்டுமோ அங்கே முடியாத இடங்களில் எல்லாம் இறங்கி அவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர் நிராகரித்தவர்கள் என்று பார்க்காமல் அனைவரோடும் உறவை பேண முயற்சிக்கிறார். அது கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. சுமந்திரன் அவர்கள் முதுகெலும்புள்ள ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தாலும் சில வேளைகளிலே ஈகங்களை பற்றி, இழப்புகளை பற்றி மற்றும் தேசிய உணர்வு பற்றி, விடுதலை புலிகளை பற்றி, போராட்டத்தை பற்றி, தமிழ் தேசியத்தை பற்றி இழுக்காக பேசியதும் சில தொலைக்காட்சிகளுக்கு அவர் அளித்த பேட்டிகளும் அவருக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி தமிழ் தேசியவாதிகளை அணைக்கின்ற, ஆதரிக்கின்ற அந்த வாக்காளர்கள், மக்கள் மற்றும் அந்த கட்சிகள் உட்பட அனைவரும் சுமந்திரன் அவர்களை புறந்தள்ளி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சிங்கள இனத்தோடு சேர்ந்து, சிங்கள ஆளுங்கட்சிகளோடு சேர்ந்து, ரணில் வந்தால் ரணில், ராஜபக்ச வந்தால் ராஜபக்ச, மற்றும் கோத்தபாய வந்தால் கோத்தபாய, மற்றும் ஏவிபி வந்தால் ஏவிபி என்று அவர் பல முகங்களை காட்டி அனைவரோடும் சிங்கள கட்சிகளோடு இணைந்து நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் அவருக்கு ஒரு இலக்கான பெயரை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வடமாகாணம், கிழக்கு மாகாணம், வடமாகாணத்திலே குறிப்பாக அந்த 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 ஒரு இழிவான பெயரை சேகரித்து வைத்திருக்கிறார். அது சரி தவறு என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட வரவில்லை. இந்த பதிவு சுமந்திரன் அவர்களுக்கு எதிர்த்தோ ஆதரித்தோ இல்லை. இருந்தாலும் கூட இப்பொழுதும் கூட அவருடைய கட்சிக்காரரின் ஊடாக அவர் இழிவுபடுத்தப்படுகிறார். அவருடைய கட்சிக்காரர் இழிவுபடுத்தியவர்கள் ஸ்ரீதரனுடைய தரப்பினர் என்று கூறப்படுகிறது. அது எதுவாக இருந்தாலும் உட்கட்சி பூசல்களை, உட்கட்சி பிரச்சனைகளை அவர்கள் உட்கட்சிக்குள்ளே வைத்திருப்பது கட்சிக்கும், மக்களுக்கும், ஈழத்தமிழர்களுக்கும், தமிழரசு கட்சியை விரும்புகின்றவர்களுக்கும் அல்லது ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்களோ, சுமந்திரன் ஆதரவாளர்களோ இப்படியானவர்களுக்கும் ஒரு நற்பெயரை ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல், கட்சியை பொருட்படுத்தாமல், மக்களை பொருட்படுத்தாமல், ஈகங்கள், இழப்புக்கள், மாவீரர்கள், மேதகு என்று இதை போராட்டங்கள், இழப்புக்களை பொருட்படுத்தாமல் அக்கறை ஈனத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் செய்தவர்களும் சுமந்திரனும் நடந்து கொண்டிருப்பது ஈழத் தமிழர்களுக்கு ஒரு இழுக்காக இருக்கிறது. மக்களே, இந்த தமிழரசு கட்சியோ, சிங்கள அரசு கட்சியோ, அல்லது சைக்கிள் கட்சியோ, அல்லது ஊசி கட்சியோ, இப்படி கட்சிகள் எதையும் நீங்கள் நம்பாமல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்ல கல்விமான்களாக்கி நீங்கள் உயரத்தில் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளினூடாக உங்களுடைய வீட்டை ஒரு உன்னதமான உயர்ந்த நிலைமைக்கு, உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தி அதன் பிற்பாடு நாட்டை உங்களுடைய பிள்ளைகளை வைத்து பலப்படுத்துங்கள். இதுதான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தும், உலகத்தையே ஈழமாக்குவதற்கு உதவி செய்யும். உலகளாவிய ரீதியிலே பறந்திருக்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளே, தயவு செய்து ஈழத்திலே இருப்பவர்களுக்கும் அல்லது இப்படியாக கலைசரையாக திரிபவர்களுக்கும் எதிர்ப்பையும் ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று ரங்காபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது. எப்பொழுதும் நாம் மக்கள் பக்கமே, தமிழ் அரசியல்வாதிகள் பக்கம் அல்ல. நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபோர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.